இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அருமையான ஒரு வாய்ப்பு, வாய்ஸ் ஆஃப் காட், அவருடைய குரல் மொழி கேட்கின்ற கருங்கள். நான் இல்லை, அவர் தருகின்ற வார்த்தை நமக்கு வாழ்வு விடுதலை ஆசியம். அவர் தருகின்ற வார்த்தையை தெய்வீக திருவிழியத்தில் இருந்து தூய ஆவியின் துணை கொண்டு நாம் கடந்து பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8வது தெய்வீக திருவசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். பிலிப்பியர் 3:8. உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். புனித பவுலடிகள் எந்த உணர்வோடு கூட இதை சொல்லுகிறார் பார்க்கணும். அவர் ஒரு காலத்திலே உலகப்புறமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர், சவுலாக வாழ்ந்து கொண்டிருந்தவர். ஆண்டவருடைய அழைப்பிலே வந்த பின் ஆண்டவர்காய் கடந்து வருகிற பொழுது அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அன்பானவர்களே, எப்பொழுது நாம் ஆண்டவரை அறிந்து கொள்கிறோமோ அப்பொழுது மற்றதெல்லாம் வெறுமையாக காணப்படுகிறது. வெறுமையாக காணப்படுது, ஒன்றுமில்லை, இருக்கலாம். ஆண்டவரை அறிந்து அவருக்காக கடந்து அவருடைய அன்புக்குள்ளாக, அவர் இரக்கத்துக்குள்ளாக, அவர் பரிவுக்குள்ளாக கடந்து வருகிற பொழுது மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்கிறது. ஏனெனில் ஆண்டவர் வல்லவர், நல்லவர், அற்புதவர், அன்பானவர், இரக்கம் உள்ளவர். அவரை இது இல்லாமல் எதுவும் இல்லை, அவரால் முடியாத ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவரை கடந்து வருகிறது தான் 2 விதமான கரங்கள். உலகத்தின் செல்வங்கள் ஒரு பக்கம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம். நாம் எதை நாடுவோம்? உலகப்பரமான செல்வத்தை நாடுவோமா, ஆண்டவர் நாடுவோமா? ஆண்டவர் நாடுவோமா? ஆண்டவரை நாடினால் மற்றது எல்லாமே நமக்கு கொடுக்கப்படும். இந்த கருத்தை அவர் அறிந்திருக்கிறார். என்னை பொறுத்து மட்டும் அவர் சொல்லிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அதே வார்த்தையை அப்படியே நாம் சொல்லி அவருக்குள் கடந்து அவருடைய மகிமையை காண முடியும். செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உலகத்தின் செல்வங்கள் எல்லாம் வெறுமை அப்பா, வெறுமை. அதை நாங்கள் நாளிலே நாம் உணர்கிறோம். உண்மையே நாங்கள் பெரும் செல்வம் என்று கடந்து முக்குள்ளாக கடந்து வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமானவர், எல்லாம் நிறைந்தவராய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மாற்றம் நிறைந்த செல்வம், ஒப்பற்ற செல்வம் என்று உம்முடைய பரிசுத்தமான திருப்பாத்தை பற்றி பிடித்து உம்முடைய அன்பின் இரக்கப்பெருக்கத்தை எங்கள் உள்ளத்திலே வைத்து கடத்தி வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று